நான் சொல்றேன், அது நீங்க சொல்றீங்களா சிஎம் சாருக்கு? சிஎம் சார், ஐ லவ் யூ. அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் விதவிதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க, நல்லா சுத்தமாகவும் போடுறாங்க, டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க. நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, அது சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு வந்து கண்ணை வீங்கி போயிடும். வீட்டில் வைக்கிறதோட அப்படியே கட்டியாக எப்படி தகன்னு மின்னும். அதில் அந்த சாம்பார் சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். நிறைய பேர் கேள்விப்படுவீங்க சிஎம்மோட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஓகே, அது ஒரு நல்ல திட்டம், அவங்களுக்கு காலை உணவு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு. பட் அந்த சத்தான உணவு அது போடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம். அண்டு குழந்தைங்கள தானே கூப்பிட்டோம் பெனிஃபிஷரியா, ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலான்னு நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து, இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு, அதே சமயம் தான் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதில் அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிராவிடியன் டச் அந்த முடிச்சில் இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெண்களும் இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க. முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம். ஸோ முதல்ல இதில் குழந்தைங்க கிட்ட பேசலாம். யார் பேச போறீங்க? யார் அப்பாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கோம், சுறுசுறுப்பாகவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த அப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன். அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, தேங்க்யூ. உங்க பேர் என்ன மேடம்? இதுல சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா. ஓகே, இப்போ ஒரு குழந்தை பேசு, அடுத்து ஒரு அம்மா பேசலாமா? யார் பேச போறீங்க? நீங்க பேசுறீங்களா? வாங்கம்மா வா. நான் வந்து பேசுங்க. இல்லை, நான் வந்து 100 நாள் வேலைக்கு தான் போகிறேன். பிள்ளைய வந்து கேர் எடுத்து பார்க்க முடியாது, கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்குது. அதோட இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா, அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சாப்பாடு அதான் விதவிதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க, நல்லா சுத்தமாகவும் போடுறாங்க, டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க. அந்த இதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்காக. நம்ம சிஎம் ஐயாக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னம்மா சொல்ல விருப்பப்படுறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்க முதல்ல. என்னோட பேர் ஆதிலக்ஷ்மி, நான் வேலூர்லேருந்து வரேன். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. இவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா, இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. எனி டைம் எப்படி இருக்கும்னா ரன்னிங் நோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொல்லிடுவாங்க, நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, அது சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு வந்து கண்ணை வீங்கி போயிடும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும். அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் அப்படி சொல்கிறான்ட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும். நாங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமாக சமைச்சு வச்சுருவேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆகிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்கூலில் எங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் அதில் சேர்க்குறாங்க. அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு கொஞ்சமாக ஆட் ஆகும். அவளோட ஃபுட்டு வந்து இப்போ அவளுக்கு ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இவளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த பிரச்சனை அதாவது என்னென்னா, தலைவலியால் நான் அடிக்கடிக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா நானும் வேலைக்கு போகிறத நிறுத்துகிற மாதிரி இருக்கும், அவளும் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது. எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அது கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா சாப்பிட்றான், இம்யூனிட்டி பவரும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லா ஃபுட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி இந்த காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு. நன்றி ஐயாவுக்கு நன்றி. நன்றி. ஒரு நிமிஷம், அவர் பேசிட்டோம்.
உங்களை பார்த்தா ரொம்ப சீரியஸா படிக்கிற ஒரு, இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு குட்டி அம்பேத்கர் சார் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏதாவது எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாதா சார்? உங்க பேர் என்ன சார்? பிரதீஷ். விருதீஷ். பிரதீஷ். விருதீஷ். விருதீஷ் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? இப்போ சாப்பிடுறேன். உங்களுக்கு காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்காக இந்த இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு. சேமியா. சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்புமா வந்து ஒரு ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா இவங்களுடைய இதுலயே. கரெக்டா மேடம்? கரெக்டா? சேமியா. சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தொடுங்க. யோ, என்னையா உன் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கே. ஓகே, நீங்க சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்க ஸ்கூல்ல? வாவ். சரி, அப்ப சிஎம் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னுடன் பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் ஒன்னு சொல்றேன், அது நீங்க சொல்றீங்களா சிஎம் சாருக்கு? சிஎம் சார், ஐ லவ் யூ. ஏன்னா உங்க வீட்ல சொல்லி கொடுத்தாங்க நன்றி சொல்லுங்கன்னு அழகா சொன்னீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் சிஎம் சாருக்கு இது சொன்னா கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். திட்ட மாட்டார்ல நம்மள? திட்டினா விருதேஷ் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவேன். என்ன திட்ட மாட்டாங்கல்ல? ஆஹா, யோசிக்கிறாரு. காலை உணவு திட்டம்ல அதான் இம்யூனிட்டி பவர் அதிகமா. வணக்கம் மேடம். நீங்க ஏன் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. நல்ல குழுக்கு அழகா இருக்கீங்க மேடம். சரி, உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. யோ, சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? இல்லையா? பொங்கலுக்கு இவ்வளவு ஃபேனா? என்ன சிவகுமார் சார் இவ்வளவு ஃபேன் இருக்காங்க பொங்கலுக்கு? நீங்களும் சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார். யாரோ வந்து இங்க வந்துட்டு இவங்களோட காலை உணவு திட்டத்துல வந்து ஸ்டார் வந்து இவங்களோட சாம்பாராம். சாம்பார் பயங்கரம். என்ன மேடம்? இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, இவங்க கிட்ட பேசுவோம். சொல்லுங்க மேடம். சூப்பராக இருக்கும் மேம். கத்திரிக்காய் முருங்கை போட்டு அப்படியே கட்டியாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிட்லாமான்னு. ஆனால் நான் அது ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பசங்களை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறதோட அப்படியே கட்டியாக எப்படி தகன்னு மின்னும். அதில் அந்த சாம்பாரோட அந்த பருப்பு தான் அதிகமாக இருக்கும். அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம். அப்படி ஐயோ, இந்த சாம்பார் கேட்டா எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. நான் குக்காக தான் இருக்கிறேன் ஸ்கூலில். என் பசங்க 3 பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க. பொங்கல் சாம்பார்னா நாங்கள் இப்போ வீட்டிலனா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் வைப்போம். ஆனால் ஸ்கூலில் அப்படி இல்லை. எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க, பொருள் எல்லாமே. அதனால எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாமல் ஒழுங்காக பண்ணுறோம். நீங்கள் டேஸ்டிங் பண்ணுறீங்களா? இருக்கா? கொடுங்க மேடம், ப்ளீஸ் கொடுங்க. அடடா, வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. வாங்க மேடம். வாங்க, இங்க வாங்க, நடுவுல வாங்க. என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? என்ன மேடம்?
வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு. வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்க? அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண? நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார். வாங்க சார். மதிவேந்தன் சார் இருக்காரு, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர். வாங்க சார், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்க. நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பர் சூப்பரோ சூப்பர். என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் 2 ஸ்பூன் சாப்பிடுறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுடைய 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பேண்ட் தான பெருசு. எங்க தப்பில பெருசு, பேண்ட் தான பெருசு, தப்பில பெருசு, பேண்ட் தான பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.